thank you for the media and press to support here. Came here to support. பவமரியா பிரம்மை இந்த படம் பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா 2022 அந்த படம் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும், ராகுல் ஆகட்டும், அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம். நான் இவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படி சொல்லக்கூடாது, இல்லை சிம்பிளாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அங்கே எடுக்கிற சினிமாட்டோகிராஃபர் ஆங்கிளாக இருக்கட்டும், ராகுல் நான் சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், கொஞ்சம் நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. எப்படி நம்ம பண்ண போகிறோம், இது கரெக்டாக வருமா, இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா, நம்ம அவ்வளோ நடிக்க தெரியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ராகுல் நான் என்னால் முடிவேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க டேரக்டர் மாதிரி அவங்க படத்தில் எல்லாமே ஒரு ஃபேமிலி, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நான் ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜோடி அண்ணா, ராகுல் அண்ணா, பிரவீன் அண்ணா, நந்தா அண்ணா, குரு சோமசுந்தரம் சார். அவர் நிறைய படத்தில் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர், எப்படி இப்படி நடிக்கிறாரு, நம்மளால இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பயராக இருக்கேன். மற்ற அந்த மின்னல் முரளி படத்தில் பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம், சரி ஓகே நம்மளால பண்ண முடியும்னு நினச்சி ஸோ நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. Very, very happy to be here on this very special occasion. Congrats to all of us எங்களோட entire team, especially Rahul and JD. நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களாலே உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஓஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் சம்திங் லைக் திஸ் வரது வந்து அவ்வளோ யூஸ்வலான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ஸை டெஃபினெட்லி ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் என்கரேஜ்னு நினைக்கிறேன்னா. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் டைரக்டர் ராகுல். ஹீ இஸ் பேசிக்கலி அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட ஒரு கோரில் இருக்கிற ஃபீலிங் வெளிப்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். டெஃபினட்டாக ஒரு யூனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ I sincerely ask all of you to support us, and also on a personal note, இன்னைக்கு மார்னிங் தான் அந்த ஆல்பமோட மிக்ஸ் முடிச்சேன். and I was listening to it and it was actually very nice. என்னோட ஒர்க்காக இருந்தாலும் I was really enjoying it, and thanks Rahul for making me a part of this film. And I would like to take this opportunity in the stage and பவமரியா பிரம்மையோட trailer launch event. I wanted to, another thought came to my mind today because நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. I've been doing other language films and I've not had the opportunity to the usual people meet பண்ணதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன். So at this point I would like to place on record, I'm rethinking back where I started my career as a music composer. With the film Yudham Sir, and I sincerely express my gratitude to Director Mishkin for that, and I'm happy to make this stage, to place it on record in the Sheta. Thank you everybody, thank you, and thanks for your support. Thank you. அடிக்கடி மீட் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்காது. உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலும் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பவமரியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சஸோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஆனால் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்ல கீர்த்தினா இல்லை நான் உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணேன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார் காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. நம்ம என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளோட எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு
டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஒரு ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கும். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது. ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போகும். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்ட் ஆகி நாங்கள் எல்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணா, ஹரிஷ் உத்தமன் இவங்க கூட ஒர்க் பண்ணுது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடிச்சேன். அதுக்கப்புறம் நான் டீசர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. விஸ்வாந்த். தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பவனரியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது அவர் பேசிக்கலி ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார். அவர் தான் அந்த ஆப்லாம் பண்ணிருக்காங்க, வெளியில் பார்த்துருக்கீங்க. அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போது பிகாஸோட ஆப்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனர் வந்து இது வேற ஒரு ஜேனரை அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படித்து முடிச்ச உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சட்டில்டாக பண்ணேன். சட்டில்டாக பண்ணும்போது அவர் சொன்னார், விஷன் சார் நாங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டது வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலி நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே 1 நான் அந்த ஷாட்ல வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து டிராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டேவன் அந்த ஸ்பாட்டுக்கு போனப்போ தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரம் அண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. டேவன் அது வந்து மோஸ்ட்லி ஒரு டே 2 டேக்கில் நான் ஓகே பண்ணிடுவேன். இந்த ஷாட் ஆறுனாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஷாட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம் ஒரு செட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு 5.5 மினிட்ஸ்ல கட் சொன்னாரு. சிங்கிள் டேக்ல எடுத்தாங்க அந்த ஷாட். 5.5 மினிட்ஸ் முடிச்ச உடனே கட் சொல்லி முடிச்ச உடனே டாக்டர் கிட்ட போனா சூப்பரா அந்த விஷயம் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஹாப்பி. சோமன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்பவுமே வந்து 1 or 2 டேக்ஸ் வந்து எப்பவுமே தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போக இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ சோமன் ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே 5.5 மினிட்ஸ்ல இருந்து அடுத்து ஒரு டேக் பண்றோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னன்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினைச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச போது வேற ஒரு லொக்கேஷன் போகும்போது அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சேன். பட் லஞ்ச்க்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட் தான். டைமிங் வந்து 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி. ரீசன் என்னன்னா அவர் ஒரு டேக்கில் லேஸ்ல ஓகே பண்ண மாட்டாரு. நான் 9:30 ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு, ஹாப்பியா அடுத்த ஷாட்டுக்கு வர லொகேஷன் ஷிஃப்டிங் நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா எடுத்தாங்க. 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல அதை பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமான இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சார் பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னா பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரயில் போயிருக்கிறாரு. ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகா
எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாமான் குருவனா சிங்கிள் டேக்ல எந்த விஷயத்தையும் லேஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்ல உலகமே பேசுற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படம்ல இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்துல அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அன்று விழாநாயகன் கே வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார். கலைஞர் மியூசிக் சூப்பராக இருந்தது. உங்க சாங் டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் யுத்தம் செய்ய அதே படத்துல நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்க வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஒரு எழுத்துக்கள் மூலமா இருக்குங்க. தேங்க்யூ. அண்ணனுங்க, ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகெயின், இது ஒரு ஃபேமிலி தான். அங்கே ஒரு ஃபேமிலி வந்திருக்கு, இந்த ஃபேமிலி. ஸோ ஃபுல் ஜேர்னியும் சொல்லணுமா? ஸோ நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடியே வந்து நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணியிருந்தோம். நந்தா ப்ரோ, பிரவீன் ப்ரோ எல்லாரும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ அதில் தான் இன்ட்ரோ ஆனோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரேண்டமான ஒரு கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிச்சிச்சு. பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு வழியா. ஸோ எங்கள் கடமையை முடிச்சிட்டோம், உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டோம். உங்களோட வரவேற்பை பொறுத்து தான் எங்களோட அடுத்த படைப்புகள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவு நிழல், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில தான் பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் நாள் கால் பண்ணாரு, இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பரான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்க டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசா இருக்கனால நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதுல. அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க எழுதுறதுல தான் இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் பாசிட்டிவா எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீடியாவுக்கும் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், இந்த மைண்ட் செட்டோட போனதில்லை. ஸோ டீமாக எங்களால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும், எங்களோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே எங்களால் இதை வேப் பண்ண முடியும், இந்த ஐடியாவோட ஒரு படம் தான் இது. ஸோ மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய ரொம்ப யூஸப் பண்ணியிருக்கேன், அவங்கள ரொம்ப யூஸப் பண்ணியிருக்கேன் எமோஷ்னலாக. அண்ட் எல்லாரும் பயங்கர பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்கள்னு சொல்லக்கூடாது, தவறான விஷயம் தான். வர படங்கள்ல இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டோட இந்த படத்தை போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போதான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில் லைஃப் டைம். எல்லா இடத்துலையும் நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்சம் காலமா மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சது பார்த்தீங்களா எல்லாரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாள் முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் இப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணாரு, எதுனா ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் வந்து மூணாரில் இருக்கேன் வந்து கேட்குறேன்னா, இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். சரி உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கேன், உங்கள் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், நாங்கள் வரோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணது, என்ன அது கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் பொறுத்து இவ்வளோ ரத்தம் இல்லை இல்லை ஸ்கிரிப்டில் தான் இருக்கும், அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு. தென் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்து இந்த மிஸ்ஆன்சைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சிங்கிள் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது, அவ்வளோ நடிக்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டைரக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஆஸ்தான மிஸ்ஆன்சைன் ஆக்ட் பண்ணேன் அந்த ஒரு பீரியடில். மிஸ்ஆன்சைன்னா வந்து ஒரு 5 minutes ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ஃபிலிம் வந்து 16 mm ஃபிலிமு. ஸோ அந்த 5 minutesல ஒரே படம் எடுத்துருந்தேன். 5 minutes படம் கட்டைகளும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணா கூட அவங்களை அப்படியே கூட்டி எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ்ஆன்சைன் பண்ணேன். அப்புறம் குமாரராஜா ஒரு நிறைய எல்லா படங்களும் இந்த பண்ண 2 படங்கள்ல அருமைகாண்டதுல நிறைய லாங் ஷார்ட் இருக்கும். ஒரு 2 minutes to 3 minutes ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டயலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும் எஸ்பெஷலி த டிஓபி நந்தா ஆண்டும் பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர். ஸோ அதனால அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்றதுல. இந்த படத்துல வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். ஒரு நல்ல நடிகராக அவர் மென்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும். நீங்க என்கிட்ட கேட்பாங்க அண்ணன் ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஒன்றும் நான் சொல்லுவேன் தொப்பு போட்டா அப்ளாவசம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜோடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது கேலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி சாம்பிள் கனவு அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் பயம் அறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்மை தானே, அது என்ன பயமறியா பிரம்மை? பயமறியா பிரம்மை வந்து ஒரு மனநிலை மாதிரி. ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கபாலி விஸ்வந்த், ஒரு கபாலி நடிச்சாரு கபாலி. நீங்கள் ராகுல் கபாலியும் அப்பா பேர் இந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி. நானு அது ஒரு பெரிய கதை. ஒன்னும் கத்துக்காதனாலதான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல ஒரு பெரிய கதை. நான் ஆக்சுவலா இந்த ஜர்னி வந்து மோஸ்டா நான் ஒரு
ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜெர்னி தான் இந்த 4 வருஷம். ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கான வீசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யாரு இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் அந்த விஷயத்த நான் வந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன், மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன் நான். குரு சார், சார் நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது. ரவுடி எப்பவுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமா ஆமா, இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சவர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமரியா பிரம்மை. ஸோ ஒரு பாசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதுல ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மா ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதுல நானும் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியில அந்த ஸ்டோரி சொல்லி அதை எடுத்தீங்களா இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளா கிரியேட் பண்ண கேரக்டர் தான். சார் சொல்றப்ப குரு சார் சொல்றப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதமா இருக்காங்கன்னா அவங்க திட்டு கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா திட்டு கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமா ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியா ஒட்டி வரும் ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2-3 சீக்வன்ஸ் ஆகுது ஒருத்தங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனா நான் கேட்கிறேன் டாடி. இல்ல எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ் ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்களை என்ன ரொம்ப சைலண்டாவே இருந்தது, படத்துல பார்த்தே இல்லைங்க. ஏன் என்ன காரணம் ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்ப வர படங்கள்ல பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்ல தேவைப்படல, நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்குள்ள போறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். இப்ப இருக்க சினிமால மூடோட தான் வராங்க. இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலா எனக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லைதான். நான் அதனாலதான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமா வந்ததுன்னா நான் அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன்.
பட் அதே பேட்டர்ல இருக்கும்போது நான் அது பண்ண விரும்பல. அது காரணம் என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்திருக்கேன், கூத்துப்பட்டுறையில நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாம்னு வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டேரக்டர் சார், அது மாதிரி இந்த ஜாக்கு அதனால தான் அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியேட்ல சுத்திட்டு இருப்பாரு. இல்லைன்னா அது பிங்க் கலர் ஃபியேட் இல்லையா, அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்துல ஒரு கார் வருது இல்ல, நீங்களும் நிறைய டிராவல் பண்ணதான் சொன்னீங்க. அந்த கார் என்ன கார்? அது ஒரு கேரக்டர் படத்துல. அந்த கார் ஆக்சுவலா ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்துல. எல்லா கேரக்டரோட டிராவல் ஆகும் அந்த கார். கவுண்டர் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்க தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியல் ஆர்ட் கலந்து படம் படமா? இல்ல, இது பாமர மக்களுக்கு போய் சேருமா? பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம இப்பவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது மாதிரி இருக்காது, அதனால கீழே வரையும் போய் சேருமாங்க. ஏன் பெயிண்டிங்க பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்க? ரசிகன் இருக்காங்க, அதுக்கான அதுக்குன்னு ஒரு சேனல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்ல, பாமர மக்களுக்கு எல்லா அறிவும், பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம். சொல்லல, அவங்க ரசிச்சு கமர்ஷியல் பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இல்ல, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வரும். சார், டாக்டர் சார், இதுல வந்து பிரம்மையில இம்ம மட்டும் தலைகீழா போட்டிருக்கீங்க, அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா? ஆக்சுவலா அந்த இன்னும் வராது. ஸோ அது நான் டிசைன் இந்த மாதிரி தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன் நான். தேங்க்யூ. சொல்லுங்க. உருவ ஒற்றுமையிலேயே உங்களை படத்தையும் ட்ரெய்லரையும் பார்த்தா சாந்தகுமாரோட ஸ்டைல் இருக்கு. மௌனகுரு. ஓகே, அதே மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. அவருக்கு இருக்க பழக்கமும் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, நீங்களே சொல்லிருக்கீங்க, பைக்ல டிராவல் பண்றது. ஆமா. நான் வேணா சுத்தமா வழியில மீட் பண்ணிருக்கீங்களா அவரை? இல்ல, மீட் பண்ணதில்லை நான். என்ன சொல்ல வர்றீங்க? என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஓகே. நாம வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாவே. எது கரெக்டு எது தவறு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள போற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்க பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒரு வித்தியாசமா பார்த்தோம்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்குன்னு எடுத்த படம் தான். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.